ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கும். இன்றைய தினம் 818வது நாமாவளியாக ஓம் வினயினே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி அடக்கம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அடக்கமே வடிவமாக இருக்கக்கூடியவர். இந்த அடக்கம் அப்படின்றது என்ன தன்மையை கொடுக்கும் அப்படின்னா எல்லா விதமான வெற்றியெல்லாம் கொடுத்துடும். பெரியவா அழகாக சொல்லுவா, வித்யா ததாதி வினயம். படிப்பு எதை கொடுக்கணும்னா அந்த வினயத்தை கொடுக்கணும். அடக்கம் அதுதான் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எல்லா விதமான செயல்களையும் செய்யக்கூடியவர்களுடைய ஆற்றல் எங்கேருந்து வரும்னா பணிவின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு அழகாக சொல்லுவார். திருச்செங்கோடு திருப்புகழில் சொல்லுவார், அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதமொன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்தும் அன்பேது மண்டி குன்றா மலைந்து அலைவேனோ அப்படின்னு கேட்பார். பல துன்பங்கள் எதால் வரும்னா அந்த பணிவு இல்லாததால் தான் வரும். இறைவனை நிறைய படித்ததால் சுவாமியை பார்த்துட முடியுமா அப்படின்னா கிடையாது. படிப்பின் மூலமாக இறைவனை காண முடியாது. எதால் முடியும் அப்படின்னா அந்த பணிவு இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் வாசித்து காணொணாதது அப்படின்றார். நிறைய படிச்சிட்டோம் சுவாமி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமானா வாசித்து காணொணாதது, பூஷித்து கூடோனாதது. நான் நிறைய பூஜை பண்ணிட்டேன் சுவாமி வந்துடுவார் எதிர்க்கன்னா அப்படி நினைத்தாலே அங்கே இருக்க மாட்டார் அவர். நான் நிறைய பூஜை பண்ணிட்டேன்னு நினச்சாலே இருக்க மாட்டார். பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசொணாதது, நெஞ்சினிலே மாசற்கு தோணொணாதது, நேசற்கு பேரொணாதது, மாயைக்கு சூழொணாதது, விந்து நாத ஓசைக்கு தூரமானது, மாகத்து கீரதானது, லோகத்துக்கு ஆதியானது, கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய் அப்படின்னு கேட்குறார். அடியார்கள்லாம் தன்னை ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னா நாயினும் கடையேன்னுவார். அடியேன் உடை நாய்த்தலையேன் அபிராம் பற்றுன்னா சொல்லுவார். அப்போ அந்த ஞானிகள் தான் தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பணிவோடு வெளிப்படுத்துகிறாலோ அந்த நிலை அவளுக்கு உயர்வை கொடுத்துடும். அதனால தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை இருள் உய்த்து விடும்ன்றார். ஒரே குரலில் சொர்க்கம் நரகம் பலனை கொடுத்துட்றார். அடக்கமாக இருந்தால் தேவலோக வாழ்க்கை எல்லா சொர்க்க வாழ்க்கை எல்லாம் கிடச்சிடும். அடக்கம் இல்லையா அடங்காமை இருள் உய்த்து விடும், மிகப்பெரிய இருட்டான அந்த நரகம் கிடைக்கும் அப்படின்றார். வினயகா அப்படின்னாலே கற்பித்தல், ஒழுக்கம், நல்வழி பாடல், நல்வழி படுத்துறது, அதாவது அடக்க ஒடுக்கம்னா சொல்கிறாலே அதுதான். அப்போ இந்த நடத்தை பிரதானமாக இருக்கும்பொழுது, ஒழுக்கம் ஆதாரமாக இருக்கும்பொழுது, பணிவு நிலையாக இருக்கும்போது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதான் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு முடிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பஞ்சாட்சரத்தில் ஆரம்பிக்கிறார். அந்த பஞ்சாட்சரத்துடைய பலன் எப்படி கிடைக்கும்ன்றதை கடைசியில் பணிந்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் திருவாசகத்தில். அப்படி குமார பரமேஸ்வரன் தந்தைக்கு கீழ் படிந்து அந்த பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்கிறார். அப்போ நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்ட்டு உடனே பிரம்மனை விடுவிச்சிட்டார். நந்தி சொன்னோடனே அந்த இடம் இன்னொரு காலியாக இருக்குன்னா அந்த இடத்துல நீ இருக்கியா அப்படின்றார். உடனே நந்தி போயிட்டார். அப்போ சுவாமி சொன்ன அடுத்த வினாடி சரிப்பா அப்படின்னார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் இதெல்லாம் சுவாமிக்கிட்ட திருவிளையாடலை ரசிக்கும்பொழுது, கந்த புராணத்தை ரசிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ சுவாமி எப்படி இருக்கார்னா அடக்கத்தோடு இருக்கக்கூடியவராக, படியதிரவே நடந்த கடல் வீரா அப்படின்னு அவர் நடந்த படிகளெல்லாம் அதிரும். ஆனால் அவருடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா வினயத்தோடு இருக்கும். அதை தான் இந்த நாமாவளி அவர் அழகாக வர்ணிக்கிறது. ஓம் வினயினே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.